பிக் பாஸ் ஒரு லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்குது. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்கும் நம்ம வர்ஷினிக்கும் அது ஒரு சுவாரஸ்யமா சூப்பரான ஒரு கான்வர்சேஷன். அண்ட் மக்களுக்கும் அது வந்து பொருந்தும் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக வந்து முத்துக்குமார் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை பாக்குறவங்க நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் பாக்குறீங்க, ஓகேங்களா? அந்த ஒரு 20 பேர் வந்து இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோனால ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி அண்ட் முத்து இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் செம்மையா தான் போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி வந்து டவுன் ஆகி அப்படியே உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா? ரொம்ப டவுன் ஆகி இவங்க எல்லாம் என்னங்க பண்றாங்க, ரொம்ப காண்டாவது, ரொம்ப கடுப்பாது, ரொம்ப டயர்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஃபீல் பண்றீங்க, விடுங்க, இது ஒரு டாஸ்க், இது ஒரு கேம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, நீங்க பர்சனலா எதுவுமே எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க முத்துக்குமார். அண்ட் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் சாப்பிடலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்து சொல்லியிருக்காரு. சொல்லவும் நம்ம வர்ஷினி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து வெளியில எல்லாம் பீட்சா பர்கரு அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிட்டு பழகிட்டேன், அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அண்ட் நான் வந்துட்டு நான்வெஜ் இல்லாமலாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம முத்துக்குமார் வந்து உங்க டீம்ல தான் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிறாங்க, ஈவினிங் வந்துட்டு சிக்கன் கிரேவியோ ஏதோ பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஓகே, அது வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கிட்டுமே பேச தெரியல, நான் வந்துட்டு பேசாம வந்துட்டு எனக்கு பேசிக்காவே எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார்ட்ட வந்துட்டு வர்ஷினி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு எங்களுக்கு தெரியுங்க, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தப்பே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு பேச தெரியல, உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்து சொல்றாரு. அண்ட் நீங்க வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் இருந்ததை விட இப்போ வந்து டெவலப் ஆகி நீங்க இப்ப வந்துட்டு ரொம்ப டெவலப்ல வந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு இப்ப பாருங்க, நிறைய இடத்துல பேசுறீங்க, நிறைய இடத்துல அந்த ஒரு பேச்சு அந்த அந்த ஒரு ஸ்லாங்கை நீங்க குறைச்சிக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அதை குறைக்க முடியுமோ அதை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து குறைச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்க வந்துட்டு எந்த இடத்துலயுமே பேசாம இருந்தாலோ நம்மளுக்கு தாண்டா எல்லாமே பேச தெரியும், நம்மளுக்கு தாண்டா எல்லாமே பண்ண தெரியும் அப்படின்னு இருக்கிறத விட எனக்கு எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்து நீங்க பேச கத்துக்கிறீங்களா, அதுதான் வந்துட்டு இது இருக்கிற பெனிஃபிட். நீங்க வந்துட்டு அதே வந்துட்டு நீங்க பேச தெரியல, எனக்கு எதுவுமே பேச தெரியல, நான் வந்துட்டு எதுவுமே பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்துட்டு மேலும் மேலும் நீங்க கத்துக்கிற உதவும். எனக்கு எல்லாமே தெரியும்னா அது வந்துட்டு யாருமே கத்துக்க மாட்டாங்க, அடுத்த ஸ்டெப் வந்துட்டு கத்துக்கவே மாட்டாங்க. நம்ம விஜய் சேதுபதி சார் கொண்டு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாரு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியாததுதான் நிறைய இருக்குது, அதனால நான் அதை கத்துக்கிட்டே போவேன். ஆனா எல்லாமே தெரியும்னு நான் இருக்க மாட்டேன், எல்லாமே நான் தான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது நான் வந்துட்டு இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு எல்லாமே தெரியாது அது கத்துக்கிட்டே நம்ம மேல போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எப்பயுமே கீழே தான் இருப்பேன், நான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டே கீழே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் சொன்னதை வந்துட்டு அங்க வந்துட்டு அருமையா வந்துட்டு முத்துக்குமார் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை கூட வந்துட்டு சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஒரு இப்போ வந்து நீங்க கரெக்டா பேசுறீங்க, இதனாலதான் உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, அதை வந்துட்டு பெஸ்டா பண்ணுங்க. ஏன்னா ஒரு டாஸ்க்லயே நீங்க தான் மெயினான ஹெட், நீங்க எடுக்கிறதா டிசிஷன், நீங்க கேப்டனுக்கு மேல வந்துட்டு இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த ஒரு இது பண்றதே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர் வந்துட்டு மேபி எல்லாத்துமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருந்தா ஏதாச்சும் ஒரு ஒரு டிஃபால்ட்டா வந்துட்டு சொன்ன போனா அமைதியா இருந்தாலும் சரி, அவர் வந்துட்டு ரொம்ப சோக நிலையில இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு போயிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா அண்ட் ஸ்லோவா அந்த ஸ்மூத்தா வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி அவர் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தது வந்துட்டு நம்ம நிறைய இதுல பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வர்ஷினிக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி வந்துட்டு அவங்களும் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு இப்பதான் எனக்கு பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதான் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு உள்ள கான்வர்சேஷன் வந்துட்டு அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த இதை பத்தி முத்துக்குமாரை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.